बीजेपी प्रदेश अध्यक्ष अन्नामलाई ने कहा, मुख्यमंत्री अपने बयान में कहते हैं कि हम केंद्र सरकार के खिलाफ विद्रोह कर सकते हैं, लेकिन यहाँ कोई राज्य सरकार के खिलाफ विद्रोह नहीं कर रहा है। यह हस्ताक्षर अभियान लोगों को एकजुट कर उनकी ताकत दिखाने के लिए आयोजित किया जा रहा है। முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படித்தீங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம், கிளர்ச்சி பண்ணலாம். இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே, யாருமே கிளர்ச்சி பண்ணலையே. மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது, குறிப்பாக இன்றைக்கி சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க. அவர்களாக விடுவித்திருக்கின்றார். இது எதை காட்டுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோழைத்தனத்தை, பயத்தை காட்டுது. நாங்கள் சொன்னபடி 1 கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம். அந்த 1 கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட, அட்ரஸோட, பேரோட இருக்கும்.